பூவாளி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வீடுகளிலும் தோட்டங்களிலும் மாடுகளிலும் எண்ணற்ற அழகு செடிகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து மூலிகை செடியும் வளர்த்துட்டு வரீங்க. அழகு செடியை வளர்த்தா அழகு மட்டும்தாங்க வளரும், மூலிகை செடியை வளர்த்தா ஆரோக்கியமும் கூட வளரும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பூவாளி நிகழ்ச்சியில் எண்ணற்ற மூலிகை செடியில் அறிமுகப்படுத்தி அதனுடைய பயன்களையும் நம்ம கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை செடியினுடைய பேர் அம்மான் பச்சரிசி. இதனுடைய தாவர பெயர் எப்போர்பியா ஹிப்டா அப்படின்ற தாவரவியல் பெயரையும் எப்போர்பியாசியே அப்படின்ற தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. பொதுவாக ஈரமான இடத்துல தான் இது அதிகமாக காணப்படும். நம்ம இந்தியாவில் நம்ம வரப்புகளில், சாலை ஓரங்களில், முக்கியமாக பார்த்தோன்னா இந்த சுனை தண்ணி போகக்கூடிய காவாய்கள்லாம் இது அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை பெற்றது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தான் இது அதிகமாக காணப்படும். வெயில் காலங்களில் இது அதிகமாக எங்கேயுமே காணப்படாது. இது பார்த்தோன்னாக்கா விதை நின்று முளைத்து பல செடிகளோடு ஒன்றோடு ஒன்று செடிகள் அடர்ந்து காணப்படும். இது சுமார் ஒரு 9 அங்குலம் வரைக்கும் நீண்டு வளரக்கூடிய ஒரு செடியினம். இதனுடைய இலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேருக்கு நேரான ஜோடியாக இருக்கக்கூடிய நேருக்கு நேரான இலைகளை பெற்று காணப்படும். இதனுடைய இலைகளை பார்ப்பதற்கு மிளகாய் இலையை போன்று இருந்தாலும் சற்று மிளகாயோட கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய தன்மை பெற்றது. இதனுடைய இலை காம்புகளுக்கு நடுவில் ஒரு சிறிய காம்பு தோன்றி அந்த காம்பிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொக்கு தோன்றும். அந்த மொக்கில் பூக்கள் மலர்ந்து புஷ்பித்து பின்பு விதையாக மாறும். அது பார்த்தீங்கன்னாக்கா சற்று பழுப்பு நிறமாக காணப்படும். அது முகத்தில் இருக்கக்கூடிய மரு இருக்குங்க இல்லையா, அந்த மரு போல் இது காணப்படும். அதனால் முகப்பருவுக்கு போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த அம்மான் பச்சரிசிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை கிள்ளினாலோ இல்லை உடைச்சிங்கனாலோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெண்மையான பால் இதில் தோன்றும். இந்த பால் தான் முகப்பருவுக்கு போக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றது. இது பொதுவாகவே பார்த்திங்கனாக்கா கீரையோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா தனியாகவே இந்த கீரையை எடுத்து சமைச்சு பொரியலாவோ கூட்டாவோ நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் பல விதமான வியாதிகளை போக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த அம்மான் பச்சரிசி இலைக்கு உண்டு. பொதுவாக உடல் உஷ்ணத்தை குறைத்து உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை போக்கிடும். அது மட்டும் மலத்தை இலக்கி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த அம்மான் பச்சரிசிக்கு உண்டுங்க. இதை பார்த்திங்கனாக்கா நீங்கள் பொதுவாகவே நீங்கள் உடலுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெட்டைச்சூடு, அது மட்டும் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய உதடுகளில், நாக்கில், இந்த மாதிரி வாயிலெல்லாம் நம்மளுக்கு புண்கள் அதிகமாக ஏற்படும். அதெல்லாம் இந்த கீரையை தொடர்ச்சியாக சாப்பிட்றவங்களுக்கு குணமாகக்கூடிய தன்மை பெற்றுடும். தேகத்தில் ரணத்தை ஆற்றக்கூடிய சக்தி, அபூர்வமான சக்தி இந்த அம்மான் பச்சரிசிக்கு உண்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா தாது விருத்தி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மான் பச்சரிசி இலையோட தூதுவளை இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூதுவலையை சம அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நெய்யில் வதக்கி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த துவையலுக்காக நம்ம போடுவோம் இல்லைங்களா, தேங்காய், புளி, உளுந்து, இதெல்லாம் நம்ம துவையலுக்காக போடக்கூடிய இப்போ எல்லாத்தையுமே எடுத்து அதையும் நெய்யில் வதக்கிடுங்க. நெய்யில் வதக்கின இதை அப்படியே நெய்யில் தாளித்து அதை எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா தாது அதிகமாக விருத்தி ஆகக்கூடிய சக்தி இந்த அம்மான் பச்சரிசிக்கு உண்டுங்க. இது மட்டும் இல்லாத வெட்டைச்சூடு அப்படின்னு சொல்லுவாங்க, மேகச்சூடு, அதனால் இந்திரிய ஒழுக்கு அப்படின்னு நமக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய தன்மை பெற்றது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம அம்மான் பச்சரிசி இலையோட கீழாநெல்லி இலையை எடுத்து அரைச்சி விழுதாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு எருமை தயிர் கிடச்சிதுன்னா ஒரு அரை அழாக்கு எடுத்து அந்த எருமை தயிரில் கலந்து காலை மாலைன்னு நீங்கள் உணவை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த உடலில் ஏற்படக்கூடிய இந்திரிய ஒழுக்கு அதெல்லாம் முழுமையாக குணமாகக்கூடிய தன்மை இந்த அம்மான் பச்சரிசி இலைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்ற தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் பற்றாக்குறையெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ மூலிகை தான் இந்த அம்மான் பச்சரிசி. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அம்மான் பச்சரிசியுடைய பூக்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த பூக்களை ஒரு 40 கிராம் எடுத்து அதை சுத்தம் பண்ணி அரைச்சி பால் விட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை பசும்பாலில் கலந்து அதை உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா விரைவிலேயே அவங்களுக்கு பால் அதிகமாக உற்பத்தி ஆகி குழந்தைகளுக்கு தேவையான பால் ஈஸியாக சுரந்துடும்.
அது மட்டும் இல்லை முகப்பரு சொன்னாங்க இல்லையா, அந்த முகப்பரு உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அம்மான் பச்சரிசி இலை எங்கே இருக்குதோ அதிகமாக இருக்குதோ அந்த இடத்த நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லைனா வீட்டில் வளர்த்துக்கோங்க. வீட்டில் வளர்த்துட்டிங்கன்னா டெய்லி காலையில் அந்த அம்மான் பச்சரிசியை உடச்சிங்கன்னா அதில் வரக்கூடிய பால் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாலை உங்கள் முகப்பருவில் தடவிட்டே வாங்க. அப்படி தடவிட்டே வந்துட்டிங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 7 நாள் தொடர்ச்சியாக தடவினீங்கனாக்கா உங்களுக்கு அப்பயே குணம் தெரியும். உங்களுக்கு ஒரு மாற்றம் உங்கள் முகத்தில் தெரியும். அது ஈஸியாக அந்த பழுத்து அது கொட்டி அந்த இடமே தெரியாத அளவுக்கு மறைஞ்சிடும். அப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் இந்த அம்மான் பச்சரிசி இலைக்கு உண்டுங்க. இந்த அம்மான் பச்சரிசி இலையை நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஒரு தொட்டியில் வேரோடு பிடுங்கி வந்து நட்டு வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா இதனுடைய விதைகள் கிடைக்கும். பறித்து எடுத்து அந்த பூக்களில் இருந்து விதைகள் கிடைக்கும். அந்த பூக்களை பறிச்சுட்டு வந்து ஒரு தூவி விட்டிங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல அது உற்பத்தி ஆகிடும். அதை நீங்கள் எடுத்து ஒரு பாலித்தீன் கவர்லேயோ இல்லை மாடி தோட்டத்துலேயோ நீங்கள் வச்சிங்கனாக்கா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதிகமான மருத்துவ பயனும் உங்களுக்கு பயன்பட்டு வரும். இப்படிப்பட்ட அற்புதமான மூலிகையான செடியை உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் வளர்க்காமல் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தினர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களுக்கும் இதனுடைய மருத்துவ பயன்களை சொல்லி நீங்கள் வளர்க்கணும். இன்றைக்கி அற்புதமான மூலிகையான அம்மான் பச்சரிசி இலையை பற்றி பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.